இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞர்களின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன். இளைஞரணி சார்பாக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்கோம்னு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அவர்கள் இங்க பேசினாங்க. இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதோ மிக மிக முக்கியம். அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி, அடுத்த முக்கியமான பணி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் பணி. அடுத்து வர்ற 4 மாதங்களுக்கு நாம அதை நோக்கி பயணம் செய்யணும். களத்துல கடுமையா உழைக்கணும். அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும். உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும். அவங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் வரணும். யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்டார். அவருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இன்னைக்கு உள்ளாட்சியில, சட்டமன்றத்தில், அமைச்சரவையில், நாடாளுமன்றத்தில் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற பல பேர் இளைஞரணியிலிருந்து வந்தவர்கள் தான். நாளைக்கு உங்களிலிருந்து பலரும் இந்த இடத்திற்கு வரணும். நிச்சயமாக வரத்தான் போறீங்க. அதுக்கு தயாராக இளைஞரணியும் தாய் வீட்டை பயன்படுத்திக்குங்க. இங்க உதயநிதி சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் மினிமம் 10 இளைஞர்களை உங்களோட சேர்த்துக்கணும். அவங்களுக்கு அரசியல் உணர்வை, நம்முடைய கொள்கைகளை, திராவிட மாடல் அரசின் சாதனைகளை கொண்டு போங்க. அங்க ஒவ்வொருத்தருடைய வாக்கும், நம்ம குடும்பத்தினுடைய வாக்குகளும், அவங்க நண்பருடைய வாக்குகளும் உதயசூரியனுக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகளோட சின்னங்களுக்குத்தான் கிடைக்கணும். கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை, குற்றங்களை, துரோகங்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்க. அவங்க திரும்பி வந்தா தமிழ்நாடு என்னென்ன ஆபத்துக்களை சந்திக்கும்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க. நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க. நான் உறுதியோடு சொல்றேன், நாட்டில் என்ன உலகத்திலேயே எந்த ஆட்சியும் செஞ்சிருக்க முடியாத அளவுக்கு முத்திரை திட்டங்களை யாராவது செஞ்சிருக்காங்களா நம்ம ஆட்சியை மாதிரி?